வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் தமிழர்களின் பெருமையை பெற்ற ஸ்ரீரங்கம் கோவிலின் வரலாற்றையும் அதன் முக்கியத்துவத்தையும் பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். தாய்மண்ணின் கலாச்சார பாரம்பரியத்தை நம்மால் அறிந்து கொள்ளலாம் என்கிற பெருமையுடன் இந்த பயணத்தை தொடங்கலாம். ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு புனித தலம். இது நம் தமிழகத்தின் ஆன்மீக மையங்களில் ஒன்று. ஸ்ரீரங்கம் கோவில் என்பது விஷ்ணுவின் சிறப்பு தலங்களில் ஒன்று மற்றும் இது திவ்ய தேசங்களில் முதலிடம் வகிக்கிறது. ஸ்ரீரங்கம் கோவில் உலகின் மிகப்பெரிய இந்து கோவில்களில் ஒன்று. இதில் 7 பிரகாரங்கள் உள்ளன மற்றும் கோவில் மொத்தமாக 156 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது. இது தமிழ் சோழர்கள் காலத்தில் பிரதான வளர்ச்சியை அடைந்தது. ராமாயணத்தின்படி ஸ்ரீரங்கம் கோவிலில் இருக்கும் ரங்கநாதர் சிலை ராமர் விசுவாமித்திரருக்கு கொடுத்ததாக கூறப்படுகிறது. பிறகு இது பிள்ளையாரின் வழியாக தமிழ்நாட்டில் வந்து ஸ்ரீரங்கத்தில் நிறுவப்பட்டது. கோவில் பராமரிப்பு மற்றும் வளர்ச்சிக்கு சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர மன்னர்கள் ஆகியோர் பெரிதும் பங்களித்தனர். குறிப்பாக சோழர்கள் கலைநயத்துடன் கோவிலை மேம்படுத்தினர். கிருஷ்ணதேவராயரின் காலத்தில் ஸ்ரீரங்கம் கோவிலில் ஏற்பட்ட போராட்டங்களில் கோவிலின் சில வளங்கள் அழிக்கப்பட்டன. பின்னர் ராஜாவின் ஆதரவில் மீண்டும் கோவில் சீரமைக்கப்பட்டது. ஸ்ரீரங்கம் கோவில் 5 நதிகளால் சூழப்பட்டிருக்கிறது. கோவிலின் ராஜகோபுரம் 236 அடி உயரத்தில் உலகின் உயரமான கோபுரமாக இருக்கிறது. ஆண்டுதோறும் மண்டல காலங்களில் ஆழியாழ்வார் திருவிழா மற்றும் கார்த்திகை தீப திருவிழா நடைபெறுகிறது. இவ்வாறு ஸ்ரீரங்கம் கோவில் நம் தமிழரின் ஆன்மீக பாரம்பரியத்தை காட்டும் சிறப்பான இடமாக திகழ்கிறது. நீங்கள் இதுவரை இந்த கோவிலுக்கு சென்றிருக்கிறீர்களா? உங்கள் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். நன்றி.